students, good morning to everyone. Today we are going to see about our continuation part of the lesson, function, first chapter. Okay va? So last class la function என்னன்னு பார்த்தோம். Okay va? Function means unit of code, that means part of the program. Function என்னன்னு பார்த்தோம், subroutines என்னன்னு பார்த்தோம், functionsல என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ் என்ன மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும், ஓகேவா, கண்டெயின் ஆகிருக்கு ஃபங்க்ஷன்ஸில் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, பேராமீட்டரில் வித்தவுட் டைப் என்ன, வித் டைப் என்ன அப்படின்றத பற்றி படித்தோம். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷனாக என்ன அப்படின்றத படித்தோம். ஓகே, நவ் டுடே டாபிக் வந்து பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் சேம் ஆர்கியூமெண்ட்ஸை எவ்வளோ தடவை பாஸ் பண்ணாலும் என்ன ஆகும், ஒரே ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். எப்போதுமே ஒரே ரிசல்ட் தான் நமக்கு என்ன பண்ணோம், கொடுத்துட்டே இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து சேம் ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும். ஓகேவா? இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸாக்டாக ரிசல்ட் கொடுக்குறது பியூர் ஃபங்க்ஷன். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் functions which will give exact result when the same arguments are passed. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், when the same arguments are passed. எத்தனை தடவை ஒரே ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணாலும் என்ன பண்ணோம், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதாவது அவுட்புட் நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. எத்தனை தடவை கொடுத்தாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். தட் தான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நமக்கு தெரியும் சைன் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு படித்த லாக் ஆஃபில் வேல்யூஸ் தெரியும். சைன், காசு, கொசைன், அதுக்கெல்லாம் வேல்யூஸ் தெரியும் இல்லையா? இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபுலேஷன் ஒன்று சைன் ஆஃப் 0. சைன் 0வோட வேல்யூ என்ன, 0 தான். இதை எப்படியா சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலுமே என்ன பண்ணுவோம், நமக்கு ரிசல்ட் 0 மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுதான் சொல்கிறது பியூர் ஃபங்க்ஷன். இதில் வந்து என்ன பண்ணுறது, எக்ஸாக்டாக நம்மளோட வேல்யூ நம்ம அக்யூரேட்டாக சொல்லிவிடுவோம் எப்போ கேட்டாலும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் that every time you call the function with the same arguments, you will always get the same result. ஆர்குமெண்ட்ஸ்னால் இங்கே என்னம்மா கொடுத்துருக்குறது, 0 இல்லையா? சைன் ஆஃப் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது என்னது ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ என்னது, 0. அந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்கும்போது எத்தனை தடவை நீங்கள் மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணாலும், எத்தனை தடவை ப்ராசஸ் பண்ணாலும், ஒரு ஃபார்முலா கேட்டாலும் நீ என்ன ஆன்சர் பண்ணுவேன், 0 அப்படின்றது தான் நீ ஆன்சர் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் சொல்லிக்கிறாங்க பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. எ ஃபங்க்ஷன் கேன் பி பியூர் ஃபங்க்ஷன் ப்ரொவைடட் இட் ஷுட் நாட் ஹாவ் எனி எக்ஸ்டர்னல் வேரியபிள் விச் வில் அல்டர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் தட் வேரியபிள். அது மீன் எக்ஸ்டர்னல் வேல்யூஸ். நம்ம இம்பியூர் ஃபங்க்ஷனில் அப்படின்னா என்னென்னு படிப்போம். எக்ஸ்டர்னல்னால் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வேரியபிள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், இப்போ வெறுமனே இங்கே என்னது சைன் ஆஃப் 0 மட்டும்தான் கொடுக்குறோம். இங்கே வேறு ஏதாவது நம்ம ஒரு வேரியபிள் கால் பண்ணுறோமா, இல்லை இல்லையா? ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்டர்னல் வேல்யூ, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த பிஹேவியர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். லெட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட கீவேர்ட். ஸ்கொயர் எக்ஸ், ஆமாவா, ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா இல்லையா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், அதுக்கான வேல்யூ நீ பாஸ் பண்ணுவேன். இப்போ 2 அப்படின்னு பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான வேல்யூ என்னென்னு எத்தனை தடவை 2 கொடுத்தாலும் அதே வேல்யூ தான். எக்ஸ் ஸ்கொயர் என்னது 4 தான். நமக்கு என்ன பண்ணும், மறுபடியும் எத்தனை தடவை போட்டாலும் அந்த வேல்யூஸ் எனக்கு கெட் பண்ண முடியும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷனை ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னி எத்தனை தடவை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் சேம் ரிசல்ட்டை தான் நமக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். தி அபவ் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இஸ் எ பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் சேம் இன்புட். ஒரே இன்புட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, இல்லை. ஒரே ஒரு இன்புட்டுக்கு சேம் ரிசல்ட் தான் நமக்கு என்ன பண்ண கெட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன். There are various theoretical advantages of having pure function. என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா, one advantage is that if a function is pure, then if it is called several times with the same arguments, the compiler only needs to actually call the functions once. என்ன சொல்லிக்கிறாங்க, நீ எத்தனை தடவை கால் பண்ணாலும் ஒரு 4 டைம்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ எக்ஸில் வந்து 4 டைம்ஸ் நீ வந்து பிரிண்ட் பண்ண சொன்னாலுமே என்ன பண்ணோம், என்னோடய கம்பைலர் ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணிக்கும், அந்த ஆர்குமெண்ட்ஸு அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். ஏன்னா சேம்
ரிட்டன் டைப் தான் இருக்குது இல்லையா, அதனால் மறுபடியும் அந்த எடுத்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. லெட்ஸ் சி ஆன் எக்ஸாம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே மேலே ஒரு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்கொயர்னு, அதே மாதிரி ஒரு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லெட் I equal to 0, ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. இஃப் I less than str length of s, str ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதான் பேராமீட்டர், ஐ மீன் ஆர்குமெண்ட்ஸ். தென் டூ சம்திங் விச் டஸ் நாட் அஃபெக்ட்ஸ் ப்ளஸ் ஐ. ஓகேவா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, இப்போ எக்ஸாம்பிள் அந்த எஸ்ன்ற இடத்துல ப்ராக்கெட்டில் எஸ்ன்ற இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன வெல்கம் அப்படிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வெல்கம் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை தடவை ப்ரோக்ராமை ரிப்பீட் பண்ணாலுமே என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் நம்ம பண்ண முடியும், எடுக்க முடியும். இந்த இடத்துல I equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்னதுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வேல்யூ. இந்த எக்ஸ்டர்னல் வேல்யூனால் என்னோடய ப்ரோக்ராமுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அஃபெக்ட் இருக்கா, எந்த ஒரு அஃபெக்ட்டுமே கிடையாது. நீ இப்போ ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஐங்கும்போது இன்னொரு தடவை என்ன ஆகும், மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரோக்ராம் ரன் ஆகும். நீங்கள் மோர் தென் 1 டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணாலுமே கூட வெல்கம் அப்படின்றதுக்கான லென்த்து என்னது, WELCOME, அந்த 7 அப்படின்றத எனக்கு என்ன ஆகும், ஆன்சராக கெட் பண்ண முடியும். நீ மோர் தென் 1 டைமாக நீ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாலும். இதில் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஐன்னு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, I equal to 0 அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் வேல்யூ. ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் வேல்யூ வந்தாலுமே என்னோடய ப்ரோக்ராமை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சேம் ரிசல்ட் தான் எனக்கு கொடுக்குது. இதுதான் என்னென்னா பியூர் ஃபங்க்ஷன். கிளியர்? அதுதான் ஒரு பெரிய பேராகிராஃபாக கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அந்த நோட்ன்ற ஒரு பாயிண்ட் பாருங்கள். எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் டு இஸ் இன்புட். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கான ஆன்சரை நான் கெட் பண்ண முடியும். இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு லெசனில் ரொம்ப சின்ன லெசன், பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆகும், படிக்கிறதுலேயே ஆன்சர் கிடச்சிட முடியும். நீ ரொம்ப இன்டெப்த்தாக போய் தேடணுன்ற நெசசிட்டியே இல்லாமல் இருக்கும். பார்த்ததுமே ஆன்சர் கெட் பண்ணிடலாம் நீங்கள். பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன், இன்டர்ஃபேஸ், இம்ப்ளிமெண்டேஷன், ஆமாவா, பேராமீட்டர்ஸ், வித் டைப்பு, வித்தவுட் டைப்பு, இதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூ ஹேட் அ கொஷின்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே சைடு எஃபெக்ட் கொடுக்கும், எனக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் கிடைக்காது. நான் ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணாலும் என்னன்னா எனக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூனால் சம் சைடு எஃபெக்ட் எனக்கு கிடைக்கிறது. இதுதான் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பியூர் ஃபங்க்ஷன் என்னது எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் எனக்கு கிடைக்காது. கிளியர்? The variable used inside the function may cause side effects through the function which are not passed with any arguments. நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாமல் இருந்தாலுமே கூட அந்த எக்ஸ்டர்னல் வேல்யூனால் எனக்கு காசஸ் காசஸ் உண்டு பண்ணி எனக்கு என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷனை எனக்கு சைடு எஃபெக்ட் கொடுத்து இம்பியூர் ஃபங்க்ஷனாக கொடுக்கும். ஐ மீன் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு ரிசல்ட் கிடைக்காம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணேன், எனக்கு ஒவ்வொரு தடவையுமே என்னாகும், ஒவ்வொரு விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதுதான் இம்பியூர் ஃபங்க்ஷன். In such case, the function is called impure function. When a function depends on variables or functions outside of its definition block, you can never be sure that the function will behave the same every time it's called. என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்போ கீழே ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ரேண்டம் நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா, 0 1 2 3 4 இஸ் அ ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பரில் நான் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நான் 1 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன், 2ன்னு பாஸ் பண்ணுறேன். எவ்ரி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். நம்ம ரேண்டம் நம்பர் அப்படின்னாலே 1 by 1 வேறு நம்பர்ஸ் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் இங்கே ஆர்குமெண்ட்ஸே கிடையாது, ஆமாவா, நோ ஆர்குமெண்ட்ஸ். பாருங்கள், லெட் ரேண்டம் நம்பர். லெட் அப்படின்றது என்னது, எனக்கு ஒரு கீவேர்டு. ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. லெட் ஏ ஈக்குவல் டு ரேண்டம்னு கொடுத்துருக்கேன். ஏவோட இது ரேண்டம்னு பாஸ் பண்ணியிருக்கேன்.
அங்கே ஏதாவது செட் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்குமெண்ட்ஸ் எதாவது பாஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. இஃப் a greater than 10 then return a else return 10. இங்கே நான் எந்த ஒரு வேல்யூமே பாஸ் பண்ணலை. நான் ஏதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் ஏ அப்படின்ற ஒரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரேண்டம்ங்கும் போது நம்பர் எனக்கு என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இப்போ ஏ அப்படின்றது இந்த நம்பர் தான் அப்படின்னு நான் பர்டிகுலராக நான் ஸ்பெசிஃபிக் பண்ண முடியலுது. ஸோ இந்த ஏவோட நம்பர் இது ஏ அப்படிங்கிறது இங்கே எனக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வேல்யூ நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்னோடய ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்ட் அப்பான் வேரியபிள். ஓகேவா? எக்ஸ்டர்னல் வேரியபிள். கிளியரா? ஸோ மேலே பாருங்கள், ஹியர் த ஃபங்க்ஷன் ரேண்டம் இஸ் impure as it is not sure what will be the result when we call the function. நமக்கு தெரியவே தெரியாது நம்ம என்ன நம்பர் நம்ம கொடுத்தா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு கெட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியது அக்யூரேட்டாக ஷுவராக சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் வேல்யூனால் எனக்கு இம்பியூர் ஃபங்க்ஷன் கிடைக்குது. எனக்கு என்ன இது சைடு எஃபெக்ட் கிடைக்குது. இந்த எக்ஸ்டர்னல் வேல்யூனால் எனக்கு என்ன ஆகுது? என் ஃபங்க்ஷன் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. as you our function has side effects when it has observable interaction with the outside world. என்னது அவுட் சைட் ஃபங்க்ஷன்? ஐ மீன் இங்கே இடத்துல எனக்கு கீழே இன்னும் சின்ன அதாவது ஏ அப்படின்றது என்னது? அவுட் சைட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நேமு, அந்த ஃபங்க்ஷன் நேமு கால் பண்ணி கீழே கொடுப்போம். இன்சைட் ஃபங்க்ஷன் அவுட் சைட் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு தெரியும். ஆமாவா? நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து நம்ம அட் த சேம் அந்த டைமில் எக்ஸ்டர்னல் டைனமிக்காக கொடுக்கறது தான் என்னது? அவுட் சைட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் வேல்யூங்கிறதுனால சைட் எஃபெக்ட் கொடுக்குது. அதான் அவுட் சைட் த வேர்ல்டு. There are situations our functions can become impure through our goal is to make our functions pure. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நமக்கு எப்போதுமே ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துகிட்டு அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டுமே இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. டைனமிக் வேல்யூமே இருக்கும். ஐ மீன் ஸ்டாட்டிக்னு மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைனமிக்கும் இருக்கணும். ஓகேவா? டிபெண்ட் அப்பான் த ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும்? நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் அங்கே வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ப்யூர் ஃபங்க்ஷனும் இருக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி பேட் திங். சம்டைம்ஸ் தே ஆர் யூஸ்ஃபுல். இந்த ஒவ்வொரு நேரத்துலையும் எனக்கு என்ன ஆகும்? இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இது எது ப்யூர் ஃபங்க்ஷன் எது இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர இது வந்தால் கெடுதல், இது வந்தால் நல்லது அப்படின்னு எதுவுமே எந்த ஒரு மீனிங்கும் அவங்க பண்ணல. கிளியராக? நீங்கள் ப்யூர் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இம்பியூர் ஃபங்க்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஓகே இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது வந்து டைனமிக் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்யூர் இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இம்பியூர் ஃபங்க்ஷனால் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம். கிளியர்? ஓகே. ஸோ ப்யூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் நமக்கு கொடுக்காது. தட்ஸ் எனஃப். மாடிஃபை இந்த எஸ்டிஆர் லென்த்து இதெல்லாமே ஒவ்வொருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் உங்களுக்கு கொஷின் ஆன்சர். கிளியராக படிச்சுக்கோங்க. தென் மாடிஃபை வேரியபிள் அவுட் சைடே ஃபங்க்ஷன். இந்த எப்படி நம்ம சைட் எஃபெக்ட் ஃபங்க்ஷன் சொன்னாலே எப்படி எனக்கு சேஞ்ச் ஆகுது இந்த அவுட் சைட் ஃபங்க்ஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாப்புலர் சைட் எஃபெக்ட் மாடிஃபையிங் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். லெட் ஒய் ஈக்குவல் டு 0. ஒய்யோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட் ஆஃப் இன்டீஜர் எக்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வேரியபிள் பண்ணோம். மேலே வந்து ஒய்யோட வேரியபிள் வந்து வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம அவுட்புட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அவுட்புட் இன்புட் ரெண்டுமே என்ன பண்ணுவோம்? இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். இப்போது நான் வெறுமன் டேரெக்டாக எக்ஸோட வேல்யூவை நான் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூவை கெட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன்? நான் ஒய்கிட்டே கொடுத்து அதை இன்புட்
அதை எடுத்துகிட்டு இன்புட்டாகவும் கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல அவுட் சைட் ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன ஆகுது, இன்புட்டாகவும் எடுத்துக்குது, அவுட்புட்டில் ரிட்டன் வேல்யூமாகவும் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெட் ஒய்யோட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க, இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லியாச்சு. டைரெக்டாக நான் எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 2 வேல்யூ ஆட் பண்ணி மறுபடியும் ஒய்கிட்டே கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அவுட்புட்டும் அதுதான், இன்புட்டாகவும் அதே தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் அது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ஒய் அப்படின்ற ஒரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, அந்த சைடு எஃபெக்ட் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் அந்த ப்யூர் ஃபங்க்ஷனில் நம்ம எந்த ஒரு வேரியபிள் டிபெண்ட் பண்ணியே இல்லை. டைரெக்டாக சைன் ஆஃப் 0 காஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்கும்போது அதோட வேல்யூவை டைரெக்டாக நம்மளால் கெட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல என்னோடய இன்புட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இதுதான் வந்து சைடு எஃபெக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பின்ன கீழே ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதுதான் புரியுதா? ப்யூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட், இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்காது. தட்ஸ் எனஃப். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். ப்யூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்யூர் ஃபங்க்ஷன், இது ஒரு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ். லாஸ்ட்டில் சொன்னது எல்லாமே கொஷின்ஸ் தான். ப்யூர் ஃபங்க்ஷன், இம்ப்யூர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் 3 மார்க் கொஷின் தான். ப்யூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்யூர் ஃபங்க்ஷனை என்னென்னு எழுதணும், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், அந்த எக்ஸாம்பிளுக்கான டெஃபினிஷன் அதை ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணி எழுதணும். ஓகேவா? இன்டெப்த்தாக எழுதணும் 3 மார்க்ஸில் எழுதும்போது. The return value of the pure function slowly depends on the arguments passed. Hence, if you call the pure functions with the same set of arguments, you will always get the same values. Impure function. The return value of the impure functions does not slowly depend on the arguments. இங்கே ஆர்குமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியே இல்லை. பட் இங்கே என்னது, நம்ம வேல்யூ என்ன பண்ணிட்டோம், சைன் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சொல்லியாச்சு ப்யூர் ஃபங்க்ஷனில். பட் இம்ப்யூர் ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவே கிடையாது. அதான் சொல்கிறேன். இஃப் யூ கால் த இம்ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ மைட் கெட் த டிஃப்ரெண்ட் ரிட்டன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட். இந்த ரேண்டம்னா சொல்லியாச்சு. இப்போ டேட்னா என்ன மேடம் அப்படின்னா, டேட் அப்படிங்கும்போது இப்போ என் டேட் ஆஃப் பர்த், இப்போ நம்ம எவ்ரி இயர் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், எவ்ரி இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் நான் ஒரு டேட் கொடுக்குறேன்னா, இப்போ உங்களோட என்ன ஆகும், இப்போ என்னோடய பர்த்டே வந்து ஜனவரி மந்த் இருக்குது. ஜனவரி மந்த்து என்னோடய பர்த்டே வரும்போது எவ்ரி இயர் என்ன ஆகும், என்னோடய வருஷம் கூட என்னோடய ஏஜ் என்னாகும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ வந்து என்ன சேம் தான், நம்பர் வந்து சேஞ்சஸே ஆகலை. அதே ஜனவரி மாதம் தான், அதே டேட்டு தான், அதே இயர் தான். பட் என்னோடய ரிசல்ட் எனக்கு என்ன ஆகுது, என்னோடய ஏஜ் அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி தான் அதை தான் சொல்கிறாங்க. ரேண்டம் அதே மாதிரி தான் இருக்கும். டேட்டும் இது ஒன் ஆஃப் த இம்ப்யூர் ஃபங்க்ஷன். வேல்யூ சேஞ்ச் ஆகலை, பட் என்ன ஆகுது, என்னோடய ரிசல்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். They do not modify the arguments which are passed to them. நம்மளால் ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் ப்யூர் ஃபங்க்ஷனில் they may modify the arguments which are passed to them, பட் ரேண்டம்லேயும் டேட்லேயும் என்ன பண்ணோம், நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அதை தான் சொல்கிறாங்க. கிளியராக? ப்யூர் ஃபங்க்ஷன், இம்ப்யூர் ஃபங்க்ஷன். கீழே பாருங்கள், ஒரு GCD அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜிசிடி வந்து அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, அது வந்து டபுள் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு மீனிங் அது வரும். அது ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஏஓ மாடிஃபை பி, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மாடிஃபையோட ஆன்சர் நமக்கு தெரியும். ரிட்டன் என்ன நமக்கு வரும், மாடிஃபை அப்படிங்கும்போது ரிமைண்டர் வருமா, கொஷின் வருமா? ரிமைண்டரோட வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக கெட் பண்ண முடியும் மாடிஃபைல. ஓகேவா? மாடிஃபைல ரிமைண்டரோட வேல்யூ நமக்கு கிடைக்கும்போது எல்ஸ் ரிட்டன் ஏன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மாடிஃபை கொடுக்கும்போது நம்பர் வந்து என்ன இருக்காங்க, 1327. நீங்கள் எத்தனை தடவை 1327 கொடுத்தாலுமே என்ன ஆகுது, எனக்கு என்னோடய வேல்யூஸ் வந்து 1 தான். அதில் எந்த வித சேஞ்சஸ் இருக்கா, இல்லை. அதுதான் என்னது, ப்யூர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் ஜிசிடியோட அனதர் நம்பர் வந்து 1327 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கீழே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கும் என்னது, எத்தனை தடவை கொடுத்தாலும் அதோட மாடிஃபை நம்பர் என்ன, மாடிஃபை பண்ணால் அதோட நம்பர், ஐ மீன்
ரிமைண்டரோட வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுமா, ஆகவே ஆகாது. இதை தான் சொல்லிக்கிறாங்க பியூர் ஃபங்க்ஷன். எத்தனை தடவை கொடுத்தாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது பியூர் ஃபங்க்ஷன். நீ கொடுக்கும்போது ரிசல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த லாஸ்ட் டாபிக் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இதுதான். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இது படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஷீப்பு, லயன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இது குரோம்லேண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னா 3 விதமான குரோம்லேண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டுமே ஒரே கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இட்ரேஷன் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த மட்டும் கவனிங்க. ஏன்னா அதை பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதோட கான்செப்ட் என்னென்னு சொல்லிடுறேன், மேலே அதை படிச்சிடறேன். ரீகால் இந்த சாம்லோன்ஸ் ஆஃப் Cromland problem with what you have studied in class 11. Suppose 2 types of Charmons are equal in number. Construct an algorithm that arrange meeting between these 2 types so that they change their color to the third type. In the end, all should display the same color. சொல்லிக்கிறாங்க 3 இருக்குது. அந்த 3ல் ஏபிசி 3 எடுத்துக்கோங்க. 3 வெவ்வேறு கலர் இருக்குது. 3 கலர் சேஞ்ச் வேறு கலர் இருக்கும்போது ரெட், ப்ளூ, க்ரீன் எடுத்துக்கோங்க. இப்போ ரெட்டும் ப்ளூ மீட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அது க்ரீனாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ ப்ளூவும் க்ரீனும் சேஞ்ச் ஆச்சுன்னா ரெட்டாக சேஞ்ச் ஆகும். மீட் பண்ணுச்சுன்னா மீட் டுகெதர், ரெண்டும் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து ரெண்டுமே ஒன்றா மீட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், இது வேறு ஒரு கலராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு ஒரு எண்ட் இருக்குமா, 3மே வேறு கலரு, 3மே வேறு கலராக இருக்கும்போது நம்ம ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகும். மீட் பண்ணும்போது இது என்ன ஆகும், வேறு ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகும், வேறு ஒரு கலராக கன்வெர்ட் ஆகும். இப்படிங்கும்போது 3மே நான் பார்த்துக்காமல் இருக்க முடியுமா, பார்த்துக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இப்போ இதுக்கான கொஷின்ஸ் பாருங்கள். கொஷின் கொடுத்தா இதுதான் நம்ம என்ன நம்மளோட ப்ராப்ளம். இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இதுதான் நம்ம அல்கோரிதம் எழுத போகிறோம். இட்ரேஷன் கொடுத்தோம். இட்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி பண்ணுறது. அந்த ப்ராப்ளமோட ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் மறுபடியும் வரதான் இட்ரேஷன். ஓகேவா? ஸோ ஏபிசின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 4ல் லாஸ்ட் ஒன் 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. 4 4 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன் பாருங்கள் 0. ஓகேவா? ஃபஸ்ட் இட்ரேஷன் ஏ வந்து 4, பி வந்து 4, சி வந்து 6. இப்போது ரெண்டுமே 4 4 இருக்குது. இப்போ ரெண்டுமே ஏங்கிறது ஒரு கலர், பி ஒரு கலர், சி ஒரு கலர். இப்போ ஏவும் பியும் மீட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இது சியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஏ வந்து பி என்ன ஆகும், மைனஸ் ஆகும், சி வந்து டபுள் ஆகும். ஏன்னா இங்கே 2 மைனஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ஆட் ஆகிடும். ஏ பி ரெண்டுமே மைனஸ் ஆகுது. ஏவோட நம்பர் வந்து 3 ஆகிடுது, பியோட நம்பர் 3 ஆகிடுது. பட் சியோட நம்பர் என்ன ஆகும், 6 + 2 8. ஏன்னா இது ரெண்டுமே மைனஸ் ஆகிடுச்சு இல்லையா, இந்த 2 மைனஸும் அங்கே 2 ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 பார்த்தாச்சு, செகண்ட் வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன் பாருங்கள். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ என்ன ஆகுது, 8ஆக கன்வெர்ட் ஆகிடுது. அண்ட் தென் செகண்ட் இட்ரேஷன் தேர்ட் இட்ரேஷன். இப்போது மறுபடியும் பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து 2 ஆகிடுது. ஏ என்ன ஆகுது, மறுபடியும் ஏவும் பியும் மீட் பண்ணிக்குது. ஏவும் பி மீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது சியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஏ வந்து குறைஞ்சிரும், 2ன்னு குறையும். பி வந்து என்னாகும், 2ன்னு குறையும். சி என்னாகும், 8 + 2 10. புரியுதா? இப்போது எந்த 2 நம்பர் வந்து எந்த 2 கலர் மேட்ச் ஆகுதோ அந்த 2 கலர் என்னாகும், மைனஸ் ஆகிடும். எந்த கலராக கன்வெர்ட் ஆகுதோ அது வந்து என்னாகும், 2 நம்பர் ஆட் ஆகிடும். இதுதான். அதே பாருங்கள் கீழே வந்து இன் ஈச் மீட்டிங் ஏ அண்ட் பி ஈச் டிக்ரீஸ் பை 1 அண்ட் சி இன்க்ரீஸ் பை 2. The solution can be expressed as an iterative algorithm. இதை தான் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு அல்காரிதமாக எழுதி அதை நம்ம என்ன பண்ண வரோம், ஃப்ளோ சார்ட் போட்டிருக்குறோம். நமக்கு தெரியும் இல்லையா, கண்டிஷன் வந்து கெட் பண்ணுறது, கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது, இன்புட் கெட் பண்ணுறது, அவுட்புட் கெட் பண்ணுறது.
இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமாக இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த லயன் போட் அதுக்கான அல்காரிதம் ஒன்று எழுதியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கான 1 வேர்ட்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர் வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா என்ன, அண்ட் தென் ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், சப்ரூட்டீன்ஸ்னால் என்னென்னு படித்தோம். தென் பேராமீட்டர்னால் என்ன, பேராமீட்டர் என்ன, வித்தவுட் டைப் என்ன, வித் டைப் என்ன, அண்ட் தென் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸ், அண்ட் தென் பியூர் ஃபங்க்ஷன், impure function, modify variables, and then இந்த க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் அல்காரிதம் பார்த்தோம். ஸோ இந்த லெசன் ஃபங்க்ஷன்ஸ் இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.